அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சென்னை அடுத்த ஒரகடம் முதல் ஆன்மீக நகரமாக இருக்கிற திருவண்ணாமலை வரைக்கும் சுமார் 140லேருந்து 142 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு புதிய கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வேயை வந்து அமைக்கிறதுக்கு தமிழக அரசு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முன்பு பலத்த விவாதங்களை கிளப்பின 2022 கைவிடப்பட்ட அந்த சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தோட அதே வழித்தடத்தை மையமாக வச்சு இந்த புதிய சாலை வந்து அமைய போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் சரி, இது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, இது ஒரு மெகா ப்ராஜெக்ட். 2 கட்டங்களாக வந்து இதை செயல்படுத்த போகிறாங்க. பேஸ் 1 ஒரகடத்துலேருந்து செய்யார் சிப்காட் வரைக்கும் சுமார் 48 கிலோமீட்டர். இது வந்து பேஸ் 1. பேஸ் 2 மானம்பதியிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் தேசூர் வழியாக சுமார் 72 கிலோமீட்டருக்கு அமைக்க போகிறாங்க. முதல்ல இந்த சாலையை வேலூர் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு தான் ஆலோசனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் திருவண்ணாமலையுடைய அந்த வளர்ச்சி, அது போக அதனுடைய ஆன்மீக முக்கியத்துவத்தை மனசில் வச்சுக்கிட்டு ரூட்டை திருவண்ணாமலை பக்கம் திருப்பியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கிடைக்க போகிற நன்மைகள் ரொம்ப அதிகம்தான். சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகுது. இதுவே இந்த சாலை வந்ததுன்னா வெறும் 2.25 மணி நேரத்தில் போய் சேர முடியும். தொழில்பேட்டைகள், அது போக சிப்காட்கள்லேருந்து காட்டுப்பள்ளி, அது போக எண்ணூர் துறைமுகத்துக்கெல்லாம் வந்து சரக்குகளை மின்னல் வேகத்தில் இந்த சாலை மூலமாக கொண்டுட்டு போக முடியும். செய்யார் டு திருவண்ணாமலை இடையில புதிய சிப்காட் அமைக்கிறதுக்கான திட்டங்களும் வந்து தயாராகிட்டு இருக்கு இல்லையா? இதனால் அந்த பகுதியில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வரும் காலத்தில் இந்த சாலையை வந்து அப்படியே சேலம் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட அதிகமாகவே இருக்கு. இந்த திட்டத்துக்காக செய்யார் வட்டத்தில் 7 கிராமங்கள், வந்தவாசியில் ஒரு 14, கீழ்பெண்ணத்தூரில் ஒரு 8, திருவண்ணாமலை வட்டத்தில் 5ன்னு சொல்லிட்டு மொத்தம் 307.95 ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்த போகிறாங்க. தற்போது நிலத்துக்கான இழப்பீடு வழங்கக்கூடிய பணிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரமாக தொடங்கியிருக்காங்க. 2ஆம் கட்டத்துக்கான நிலம் கையகப்படுத்தக்கூடிய அரசாணை ஜிஓ விரைவிலேயே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய எக்ஸ்பிரஸ்வே பார்த்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான தொழில்துறை மையங்களையும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட பல பகுதிகளையும் இணைக்கக்கூடிய வகையில் தான் திட்டமிட்டிருக்காங்க. இது 140லேருந்து 142 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கக்கூடிய ஒரு சாலை. சென்னையோட வெளிவட்ட சாலை தொடங்கக்கூடிய ஒரகடம் பகுதியிலிருந்து இது வந்து ஆரம்பிக்குது. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரகடம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய தொழில்பேட்டைகளை இது கடந்து போகுது. இப்போ செய்யார் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சாலையோட மிக முக்கியமான ஸ்டாப் இதுதான். இந்த செய்யார் சிப்காட் வழியாக தான் இது போகுது. இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து சரக்கு போக்குவரத்து எளிமையாகும். அதுக்கப்புறமா தேசூர், செய்யாரை தாண்டி வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கிற தேசூர் வழியாக இந்த சாலை பயணிக்குது. தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, வந்தவாசி, கீழ்பெண்ணத்தூர், அது போக திருவண்ணாமலை தாலுக்காவில் இருக்கிற சுமார் 34 கிராமங்கள் வழியாக இந்த சாலை கடந்து போகுது. இறுதியானா திருவண்ணாமலை நகரத்தோட புறநகர் பகுதியில் இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து முடிவடையுது. தற்போது சென்னையிலிருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு நம்ம செங்கல்பட்டு டு திண்டிவனம் வழியாக அல்லது வேலூர் டு ஆற்காடு வழியாக தான் நம்ம போயாகணும். இதில் பல சேலஞ்சஸும் இருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த புதிய சாலையே. இது வந்து ஒரு நேரடி வழி திட்டம்னே சொல்கிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய சாலை வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ இப்போ போடுறது வந்து ஒரு நேர்கோட்டு பாதையாக அமைக்கப்படுறதுனால நமக்கு தூரம் வந்து அதிகமாகவே குறையுது. அடுத்ததாக இது ஒரு சிக்னல் இல்லாத சாலையாக தான் அமைக்க போகிறாங்க. இதனால் வாகனங்கள் எங்கும் நிற்காம மணிக்கு 100லேருந்து 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு சீராக அந்த சாலை வழியாக போக முடியும். அப்புறம் டிராஃபிக்கும் தவிர்க்க முடியுது. இப்போ திண்டிவனம் அல்லது காஞ்சிபுரம் மாதிரியான நெரிசலான நகரங்களுக்குள்ளே நுழையாமல் பைபாஸ் பண்ணிடுறதுனால டவுன் டிராஃபிக்கில் சிக்கிற டென்ஷனும் இருக்காது. ஆக மொத்தம் 4.5லேருந்து 5 மணி நேரம் ஆகக்கூடிய பயணம் அப்படிங்கிறது வெறும் 2.5 மணி நேரமாக குறையுது. ஸோ பாதிக்கு பாதியாக பயண நேரம் குறையுது. மொத்தத்தில் இந்த புதிய எக்ஸ்பிரஸ் வே திருவண்ணாமலை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பொருளாதார முகத்தையே வந்து மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.